அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை, பெயர் கூட சொல்றதில்ல. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்ணுறது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடாக நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான். 2019 ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ளக்கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசித்து பார்க்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நாம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கைது செய்கிறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம். பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினச்சி பார்க்கணும்.